बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अनबियाइल मुरसलीन सय्यिदिना मुहम्मद व अला आलिहि व अस्हाबिहि व अतबाइहि अजमईन रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अमरी वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம சூரா தாஹாலேருந்து சில பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கவலைகளை வாழ்க்கையில் சந்திக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது சிறிய குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கும். ஒரு குழந்தைக்கு அதற்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கலனாலோ, இல்லை அவங்கள யாராவது ஏதாவது காயப்படுத்திட்டாவோ, இல்லை கீழே விழுந்து அடிபட்டுட்டாவோ அவங்க கவலைப்படுவாங்க. இல்லை பெரியவங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் வர்றதுனால கவலைப்படலாம், நோய் நொடியினால கவலைப்படலாம். இப்படி கவலைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். இப்போ கவலையின் போது நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு என்ன மாதிரியான மனநிலைக்கு நம்ம போகணும் அப்படின்றத நமக்கு எங்கேருந்தாவது ஒரு படிப்பினை இருக்கணும்ல. அது குரானில் பல இடங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு இது தான் சூரா தாஹாவில் இருக்குது. சூரா தாஹாவில் என்ன இருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் கவலை வருது. அவங்களுடைய கவலைக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான், அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு அந்த சம்மந்தமாக அல்லாஹ் பேசி ஆறுதல் சொல்கிறான் அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய படிப்பினை இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அவன் கருணை உள்ளவன், அவன் இப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் அதோட அர்த்தங்களும் அதற்கு பின்னாடி உள்ள அந்த கணமும் நமக்கு தெரியறது கிடையாது. அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கக்கூடியவன், அல்லாஹ் நம்மளோட நமக்கு அன்பு காட்டக்கூடியவன் சொல்கிறோம். ஆனால் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதில் ஒரு முக்கிய பகுதி எதில் இருக்குன்னா, அது குரானில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறத நம்ம விளங்கிக்கிட்டோம்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு மனிதன்கிட்ட அல்லாஹ் பேசுவான், அவன் எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க, இல்லை ஒரு பெரிய அதிகாரத்தில் இல்லை அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்க அவங்களுக்கே உண்டான ஒரு உயரத்துலேருந்து பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. உதாரணத்துக்கு கீழே இறங்கி ஒரு சாதாரண மனிதர் லெவலில் பேச மாட்டாங்க. இதான் நம்ம நடைமுறையில் பார்ப்போம். இது யதார்த்தமாக மனிதர்கள்ட்டே உள்ள விஷயந்தான். உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் ரொம்ப பெருசாக இருக்க ஒரு ஆய்வாளர் இருக்காருன்னா, அவரோடைய நிலைக்கு தான் பெரும்பாலும் பேசுவார். அவர் கீழே ஒரு எல்கேஜி படிக்கிறவங்ககிட்டயோ, யூகேஜி படிக்கிறவங்ககிட்டயோ அப்படி பேசுகிறது நடைமுறையில் அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு குழந்தையோட அளவில் பேசுகிறதுங்கிறது ஒரு ஒரு சிறப்பான விஷயம். அது யார் செஞ்சாலும் நம்ம அதை பாராட்டுவோம். அதை நம்ம அவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்ம சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினார்ப்பா அப்படின்றத நம்ம மிகைப்படுத்தியும் சொல்லுவோம். ஏன் அதை நம்ம மிகைப்படுத்துகிறோன்னா, அது யதார்த்தமாக உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒருத்தர் அவருடைய தகுதிக்கோ, இல்லை அவருடைய அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்கும். அவங்க தன்னை ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலைக்கு, அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சிரமப்பட்டு விளக்கும்போது, அவங்க மேலே நமக்கு ஒரு தனி அபிப்பிராயமும் இதெல்லாம் நமக்கு ஏற்படும். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாத்துக்கும் மேலே இந்த மொத்த அண்ட இதையும் அவன் கையில் சுருட்டுற அளவுக்கு அவனுக்கு அது ரொம்ப அற்பமானதுனாலும், அவன் ஒரு மனிதனுடைய கவலையை எப்படி அதுக்கு ஆறுதல் சொல்கிறான் அப்படின்னு நம்ம விளங்கிக்கிட்டோம்னா, அப்போ நம்ம அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்டவன், நம்ம எந்த அளவுக்கு நமக்காக அல்லாஹ் நம்மளை கவனம் செலுத்தக்கூடியவன், நமக்காக பேசுகிறவன், நமக்காக ஆறுதல் சொல்கிறவங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். இந்த இதை தான் நம்ம சூரா தாஹால பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி தான். அது என்னென்னா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதல் சொல்கிறத அந்த சூராவோட துவக்கத்தில் நமக்கு ஆரம்பிக்கும். அதில் அல்லாவும் மூசா நபியும் பேசிக்கிட்ட ஒரு சம்பவத்தை நமக்கு அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். இது எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு ரசூல்லாட்ட அல்லாஹ் பேசுனது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் அல்லாஹ் ரசூல்லாட்ட என்ன பேசுனான்னு சொல்லும்போது, அதில் அல்லாவே எடுத்து காட்டுறான். அல்லாஹ் தன்னோட அடியார் மூசா அவர்களிடம் அல்லாஹ் என்ன உரையாடினா, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு இங்கே எடுத்து காட்டுறான். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பகுதி. பொதுவாக குரானில் பல பகுதிகள் இருக்கும். சில பகுதிகள் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். சில பகுதிகள் ரொம்ப ஒரு கடுமையாக, அதாவது எச்சரிக்கும். இது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு பகுதி. கவலைப்படுறவங்களுக்கு இதில் நிறையான அதிகப்படியான ஆறுதலான விஷயங்கள் இருக்குது. இதில் சிந்தனைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்ப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்னா என்ன? அவங்களுக்கு என்ன பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்களா? இல்லை இல்லை. அவங்க இந்த செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி? மக்கள்கிட்ட சொல்ல சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். சொல்லும்போது வெறும் அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக செய்கிறாங்களான்னா இல்லை. அவங்க மக்கள் மேலே ஒரு தனி பாசமும், அவங்க இதை ஏற்றுக்கணும், வழிகெட்டு போயிடக்கூடாதுன்ற அந்த நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய
சமூகத்தின் மேலே கொண்ட அந்த அன்போடையும் தான் அவங்க போய் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க போய் இதை சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி எடுத்து வைக்கும்போதும் அதுக்கு வந்து பல வகையான எதிர்ப்புகள் வருது. சில டைம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக உடல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. இப்படி பல கஷ்டமான சூழலில் வாழ்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சம்பவம் இதோட இந்த சூறாவோட தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. அது என்னன்னா, அபூஜஹல் இந்த மாதிரியான தலைவர்களில் சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இந்த குரானை வந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இதில் என்ன தான் உனக்கு கிடச்சிச்சு? இதால பாரு உன் வாழ்க்கையே வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. நீ எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கை உன்னோட அந்தஸ்து என்ன ஆயிருச்சு? அதாவது நீ எங்கள்ட்ட ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஆளா இருந்த. இந்த குரான கொண்டு வந்த. இப்ப பாரு உன்ன யாருமே நாங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறோம். உங்க எல்லாரும் நாங்க புறக்கணிக்கிறோம். நீயும் ஊர் ஊரா போயி, ஒவ்வொருத்தரா போய் பார்த்து இத சொல்லிக்கிட்டு இருக்க. அதாவது ஊர் ஊர் இல்ல, ஒவ்வொரு இடங்களா பார்த்து, ஒவ்வொரு நபரா பார்த்து யாராவது வரீங்களா, வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எந்த அளவுக்கு உன்னோட அந்தஸ்து மாறி போச்சு பார்த்தியா? இப்ப இந்த குரான் உனக்கு என்ன ஒரு சூழல ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அ ஏற்படுத்திய இழப்புங்கிற மாரியான ஒரு தோற்றத்தில அவங்க பேசுறாங்க. உலக வாழ்க்கை கண்ணோட்டத்தில பார்த்தா அது ஒரு இழப்பு தானே. ஏன்னா, ஒரு அந்த சமூகத்தில எல்லாரும் மதிக்கக்கூடிய, அந்தஸ்து கூடிய ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்கள எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. அவங்க பேசினா வந்து அத பேச விடாம தடுக்கிறாங்க, அவமரியாதை செய்றாங்க, தவறான நோக்கம் கற்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா மனிதருக்கும் ஒரு கவலை ஏற்படுத்துற விஷயம் தான். இதே போன்ற சூழல்ல வந்து நம்மளும் நம்ம குடும்பத்திலயோ, நம்மளுடைய மத்த சூழல் வேலை சூழல்கள்ல, இல்ல நம்ம நண்பர்கள் இடத்துல கூட நம்ம அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நம்ம இதெல்லாம் சந்திக்கலாம். நம்மள வந்து அவங்கள நமக்கு நோக்கம் கற்பிக்கலாம், நம்மள வந்து புறக்கணிக்கலாம். இப்படி எல்லாருக்கும் இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதுல இருக்குன்னா, குரான வச்சே சொல்றாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறது குரான் அப்படிங்கிற இருக்க சூழல்ல, இதையே காரணமா காட்டி இவங்கலாம் இதை மறுக்கிறாங்களே, இதையே இத அவர் சொல்றாங்களேன்ற மாரியான பல சூழல், பல வாய்ப்புகளோட அந்த ஒரு சம்பவம் அமையுது. அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆறுதலா ஒரு விஷயங்கள சொல்றான். என்ன சொல்றான்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாஹ மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. இந்த குரானை உனக்கு நாம் குடுத்துருக்கோம். நான் வந்து இறக்கி வச்சிருக்கேன். அன்ஸல்னா நான் வந்து எங்கேருந்து குடுத்துருக்கேன். அதாவது 7 வானங்கள் இதெல்லாம் கடந்து இருக்க ஒரு லவ்ஹுல் மஹ்ஃபூல்லேருந்து அல்லாஹ் உனக்கு இந்த குரான குடுத்துருக்கேன். அது இன்னும் யோசிச்சு பார்த்தோம்னா, எங்கேருந்து இந்த குரான் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு தூரத்திலிருந்து, எப்பேர்ப்பட்ட இடத்திலிருந்து இந்த குரான் உனக்கு குடுத்துருக்கேன். ஆனா, எதுக்காக குடுக்கல? நீ கஷ்டப்படுறதுக்காக குடுக்கவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நீ கவலைப்படுறதுக்காக, நீ வந்து அதன் மூலமாக ஒரு கவலையோட நீ இருக்கிறதுக்காக இந்த குரான உனக்கு நான் குடுக்கவே இல்ல அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அப்படின்னு சொல்லி அந்த மாவ பயன்படுத்தி சொல்றது என்னன்னா, இல்லை அதாவது அப்படின்றத லேசா சொல்லாம ஒரு அழுத்தம் குடுத்து சொல்றது. பொதுவா வந்து காம அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து இதானன்னா பல் ஜலஸ் அதாவது அவர் அதுக்கு பதிலாக அமர்ந்துகிட்டு இருந்தாங்கங்கிற மாரி ஒரு எதிர்மறையான அர்த்தத்த குடுக்கணுங்கிற நோக்கத்திலே இத பயன்படுத்தலாம். அப்படிங்கும்போது அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா அப்படின்னு அல்லாஹ் கூறுவதன் மூலமாக, இந்த குரான நீ கவலைப்படுறதுக்காக நான் கொடுக்கவே இல்லை அப்படின்றது இன்னொன்னு என்னது சொல்றதுன்னா, மாறாக அத வந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும், அத வந்து உனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமாவும், உனக்கு ஆறுதல் தர விஷயமாவும் தான் இந்த குரான குடுத்துருக்கேன். இது நீ கவலைப்படுறதுக்காக இந்த குரான குடுக்கல. அவங்களுக்கு பதில் சொல்ற மாரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட இன்னொன்னு என்னன்னா, இந்த குரான உனக்கு குடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, அது உனக்கு ஒரு ஆறுதலான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கிறதையும் குறிப்பிடுற மாரி அல்லாஹ் அந்த வார்த்தைகள பயன்படுத்துறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இல்லா ததுக்கிரத்தல் லிமை யஹ்ஷா. அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்களோ, அவங்களால மட்டும் தான் இந்த திக்ர எடுத்துக்க முடியும். இந்த திக்ர வந்து அவங்களுக்கு மட்டும் தான் இது பயன்படும். அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாரியான குறைகள் சொல்றவங்களுக்கு அல்லாஹ்வோட அச்சமே இல்ல. அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பதிலாவும் இது அமையுது. இறையச்சம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது பயனளிக்கும். அப்படிங்கிற விஷயமும் அமையுது. அதாவது ஒரு வார்த்தையில 2ம் சொல்றான் அல்லாஹ். இந்த மாரி வந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவங்களுக்கு இது பயன் அளிக்காது. அதுக்காக இத நான் குடுக்கப்படல. இது வந்து அது அது கண்டிப்பா பயனளிக்காதுங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதே சமயத்தில இது எத்தன பேருக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் வந்து மேற்கோள் காட்டி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எடுத்துரைக்கிறான். திரும்பி நஸல அந்த வார்த்தை வருது. தன்சீலம் மிம்மன் ஹலக்கல் அருத வஸ்ஸமாவாத்தில் உலா. தன்சீல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்தில பார்த்துருக்கோம். இந்த ஆரம்ப உரையில. அ
இது ஒரு இறக்குதல், இது வந்து ஒரு அறிவிப்பு, இது வந்து ஒரு பிரகடனம் மாதிரி இந்த பல அர்த்தங்கள் அதுக்குள்ளே அடக்கியிருக்கு. அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டது, அருளப்பட்டது அப்படிங்கிறது. அதை அப்படி எல்லாம் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு அருளப்பட்ட விஷயம். மிம்மன் ஹலக்கல் அருத, பூமியை யார் படைத்தானோ அவன்கிட்டையும் சமாவாத்தில் உலா, உயர்ந்த வானத்தில் இருக்க அல்லாட்டிருந்து பூமியை அதை எல்லாத்தையும் படைத்தவன்ட்டிருந்து வந்த விஷயம் அப்படின்றத வந்து அல்லாஹ் இங்கே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு நினைவு ஊட்டுறான். அதாவது இது வெறும் உனக்கு ஆறுதல் தர விஷயம் மட்டும் இல்லை, இது வந்து யார்கிட்ட இருந்து வந்ததுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நினைவு ஊட்டுறான். அதன் மூலமாக நமக்கும் எல்லாம் நினைவு ஊட்டுறோம். பொதுவாக இந்த திக்ர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, திக்ர்னா என்ன? நினைவூட்டல் அப்படின்னு நம்ம அல்லாஹ் சொல்கிறான். நினைவூட்டல்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தானே நினைவூட்ட முடியும். அப்போ வந்து அல்லாஹ் இங்கே சொல்கிறது என்னென்னா, அல்லாஹ் தான் படைத்தவன், அவன் தான் அதிபதி அப்படிங்கிற அந்த அந்த அடிப்படையான விஷயங்களை வந்து அல்லாஹ் மனித குலத்துக்கு என்ன நினைக்கிறான்னா, அதை நினைவூட்டலாம் ஆக்க நினைக்கிறான். அதை வந்து அவங்களுக்கு ஏன் அதை நினைவூட்டணும்னா, அதை தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லா மனிதரும் வந்து ஃபித்ராவில் தான் படைக்கப்படுறாங்க, அவங்களுக்குள்ளேயே இருக்குது. அதாவது அல்லாஹ்வை தான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இருக்குது. அந்த காலத்தில் வந்து அதை வந்து அதுக்கு இணை வைப்பு இப்படி பல விஷயங்கள் அதை வந்து மறுத்து அதை வந்து விட்டு விலகி போயிருந்தாங்க மக்கள். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இதை வந்து திக்ர் அவங்களுக்கு நினைவூட்டல் தான். இது மூலமாக அவங்க அதை நினைவு கொள்ளலாம். அல்லாஹ் வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், நமக்கு ஒருத்தர் ரப்பு இருக்காங்கிறத அவங்க நினைவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதோட, அந்த ரப்போடைய அந்த பிரம்மாண்டத்தையும் வானம் பூமி இதெல்லாம் படைச்ச ரப்பு, அதற்கு மேலே இருக்க உயர்ந்த வானங்கள் இதெல்லாம் படைச்ச ரப்புன்னு சொல்லிட்டு அவனுடைய தன்மை அல்லாஹ் சொல்கிறான். அவன் எப்பேற்பட்ட குணம் கொண்டவன், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அவ்வளோ இடத்த எல்லாத்தையும் படைச்சி இருக்க ரப்பு, அந்த அவன் யாராக இருக்கான்னா அர் ரஹ்மானாக இருக்கான், அவ்வளோ அன்பு கொண்டவனாக இருக்கான். அப்போ அந்த அன்பின் காரணமாக தான் அங்கே இருக்க ரப்பு வந்து நம்மளை கைக்குள்ளே அடக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம ஒரு நுட்பமான ஒரு தகுதியும் இல்லாத நம்ம ஒரு மனித குலத்துக்கு கூட அல்லாஹ் வந்து இவ்வளோ தன்மை கொடுத்து இவ்வளோ நேரம், அதாவது நமக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் கொடுப்பாங்களான்னு சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம்ல. இப்போ ரொம்ப ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க ஒருத்தர் நம்மளை திடீர்னு கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. கூப்பிட்டு பேசினாவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கூப்பிட்டு எதை பற்றி பேசுகிறாங்கங்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும்ல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, நீ கவலைப்படாதேன்னு அங்கேருந்து அல்லாஹ் பேசுகிறாங்கிறது நமக்கு அல்லாஹ்வை பற்றின தோற்றத்தையும் அல்லாஹ்வை பற்றின சிந்தனையும் எப்படி நமக்கு கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் வந்து நம்ம கூட இப்படி பேசுவானான்னா, அல்லாஹ் எல்லா மனிதர்களோடையும் அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட ஒரு கருணையோட அன்பு காட்டக்கூடியவனாக தான் அல்லாஹ் இருக்கான். அதை நம்ம விளங்கிக்கணும். இப்போ குரானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல படிப்புகள் கற்றுக் கொடுத்து நமக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கான். பல மனிதர்களோட பேசுகிறான். இன்ன வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும், இந்த குரான் உயர்த்தப்படுற வரைக்கும் அல்லாஹ் வந்து மனிதர்களோட பேசிக்கிட்டே தான் இருக்கான். இந்த அர் ரஹ்மான் அல்லல் அர்ஷிஸ்தவாங்கிறது 2 விஷயத்தையும் அந்த ஆயத்தில் இருக்குது. ஒன்று என்னென்னா, அல்லாஹ் கருணை உள்ளவன், அதே சமயத்தில் அவன் தான் அதிபதி, அவன் தான் அந்த அர்ஷில் வந்து இருக்கிற அந்த எஜமானன் அப்படிங்கிறதே அல்லாஹ் வந்து நமக்கு இங்கே வெளிப்படுத்தி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லஹு மா ஃபிஸ் சமாவாத்தி வமா ஃபில் அர்தி வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா. பொதுவாக வந்து ஒருத்தர் அதிபதி அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஒரு ராஜா, ஒரு மன்னர், இப்படி ஒரு நபரை நம்ம கற்பனைக்கு கொண்டு வந்தால் கூட அவங்க எல்லா நேரத்துலேயும் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ராஜா அப்படின்றது அதாவது அவங்க எல்லா விஷயங்களையும் அவங்களால வந்து உரிமை கொண்டாட முடியுமானா முடியாது. எந்த காலத்துலேயும் அப்படி ஒருத்தரால் முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, லஹூ மாஃபிஸ் சமாவத்தி, வானங்களில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே, ஒமாஃபில் அர்தி, பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே, வானத்தில் என்ன இருக்குது, நட்சத்திரங்கள், இது அதாவது சூரியன், மேகம், என்ன கண்ணுக்கு தெரியுதோ அது அத்தனையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அல்லாஹ்வுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, உரித்தானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு ஒமாஃபில் அர்த், பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமும், அதுக்காக வானம் மட்டும் இல்லை பூமியும், ஒமா பைனஹுமா, அதற்கு இடைப்பட்டு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே, ஒமா தஹ்த ஸரா, அதற்கு மேலே பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கல, ஆழமான பகுதிகளை புதஞ்சிருக்குதுல்ல, அது எல்லாமே யாருக்கு உரியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உரிமையை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் அவன் எப்படி எல்லாத்தையும் தனதாக்கி வச்சுருக்கான், அவனோட தான் எல்லாங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு, வ இன் தஜ்ஹர் பில் கௌலி ஃப இன்னஹு யஅலமு சிர்ர வ அஹ்ஃபா. அதாவது நீ நீ மெதுவாக சொன்னாலும், ஒரு பேச்சு வந்து நீ சொன்னாலும் அல்லாஹ் அறிவான், நீ ரகசியமாக சொன்னாலும், அதை விட ரகசியமாக சொன்னாலும் அல்லாஹ் அறிவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது
இந்த கவலையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால் சில விஷயங்கள் அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்ல முடியும். அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி இவங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குது இப்படின்னு சொல்ல முடியும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே சில கவலைகள் இருக்கும்ல. எல்லா மனிதர்களும் நம்ம வெளியே சொல்கிறதே தான் நம்ம ஃபுல்லாக நம்மளை விளங்கி வச்சுருக்கோம்னே நம்மளால் சொல்ல முடியாது. அதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீ வெளிப்படுத்தும் வார்த்தைகளையும் எனக்கு தெரியும். நீ வந்து சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே இருக்குமே அது போன்ற விஷயங்களும் எனக்கு தெரியும். அப்போ நமக்குள்ள அல்லாஹ் வந்து நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான், நம்மளை எந்த அளவுக்கு ஒரு நம்மளுடைய நெருக்கமாக நம்மளை விளங்கி வச்சுருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எந்த இடத்துல சொல்கிறான்னா, கவலைப்படுற ஒரு நபர்கிட்ட சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கவலையில் இருக்காங்க. நீ கவலைப்படாத, நீ நீ சொன்னது எனக்கு தெரியும்னு சொல்கிறதோட தாண்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்லாத விஷயங்களும் நீங்கள் சொல்லாத விஷயங்களும் எனக்கு தெரியும் நபியே அப்படின்னு அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. இதில் இந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, லா இலாஹ அல்லாஹ் அவனை தவிர வேறு இலா இல்லை. ஹுவல் லஹு ஹுவ இல்லாஹுவ லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அதாவது இப்போ அல்லாஹ்வோட பேர் அல்லாஹ் திரும்ப சொல்லி என்ன சொல்கிறான்னா, லா இலாஹ அவனை தவிர வேறு இலா இல்லை. இந்த இலாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. பொதுவாக என்னென்னா, கடவுள் அப்படிங்கிறதுக்கான இலாங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, வேறு கடவுள் இல்லை, இந்த மாதிரி தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த இந்த வார்த்தைக்கு வந்து இந்த பல சொல்கிறது மூல வார்த்தைகள், ஒரு வார்த்தையிலேருந்து பல வார்த்தைகள் வரும். இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆயத்துங்கிற வார்த்தை அந்த விளக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு ஆரம்ப வார்த்தை என்னவா சொல்கிறாங்கன்னா, வலா அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இந்த வலாங்கிறது என்னென்னா, ஒரு அரபியர்கள் வந்து அன்பு காட்டுறது, ஒருத்தர் மேலே வந்து ஒருத்தருக்கு அந்த விருப்பம், அந்த அன்பு காட்டுறத வந்து பல படித்தரங்களாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைகள் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் வந்து 10 நிலைகள், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, 10 நிலைகள் நினைக்கிறேன். அதில் கடைசி நிலை என்னவா இருக்கும்னா, அந்த நிலையில் ஒருத்தரை நேசிச்சாங்கன்னா அவங்களுக்காக வந்து தன்னை வந்து மாய்த்துக்கிற அளவுக்கு, அதாவது தன்னையே காயப்படுத்திக்கிற அளவுக்கு ரொம்ப அப்படி ஒரு நேசம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம யாரை மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். அதுக்கு கீழே இருக்க அவங்களுக்காக எல்லாமே செய்யணுங்கிற அளவுக்கு நேசம் கொடுக்குற அந்த விஷயத்துக்கு தான் வலாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இலா நீ நேசிக்கக்கூடியதற்கு நீ வந்து அவ்வளோ பாசம், அதாவது அன்பு காட்டுறதுக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறதே அல்லாஹ் இங்கே நமக்கு அந்த வார்த்தையிலலாம் அந்த அர்த்தமும் அதில் இருக்குது. லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவனுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறது, அழகிய குணங்கள் இருக்குது. அதாவது நம்ம வந்து அதிகாரம், அவனோட அந்தஸ்து, ஆற்றல் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அல்லாஹ்வுக்கு வந்து அந்த குணங்கள் இருக்குல்ல. இப்போ அர்-ரஹ்மானுங்கிறத ஒரு தன்மை தான், அதோட வெளிப்பாடு தான் அவன் கருணையின் வெளிப்பாடு, அவன் அன்பின் வெளிப்பாடு தான் என்னென்னா, நம்மளோட வந்து அல்லாஹ் இப்படி ஒரு உரையாடல் நமக்கு கொடுத்துருக்கதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அது மூலமாக நமக்கு கிடைக்கிறதும், அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அன்பு காட்டக்கூடியவன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறான். இது எல்லாம் எதில் வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து மனிதர்களை வந்து எடை போடுவோம். 2 விஷயங்களில் நம்ம எடை போடுவோம். ஒன்று என்னென்னா அவங்களுடைய செயல், இன்னொன்று அவங்களுடைய பேச்சு. இதுதான் நம்ம ஒவ்வொரு மனிதரையும் வந்து எடை போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற விஷயம். ஒன்று செயல், இன்னொன்று பேச்சு. அவங்க பேச்சில் என்னென்னா அவங்க எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்க, அவங்க எப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி அவங்க செயலில் அவங்க எந்த அளவுக்கு அதை வெளிப்படுத்துகிறாங்க இப்படிங்கிறத நம்ம விளங்கிக்குவோம். இப்போ அல்லாஹ் தான் நம்மளெல்லாம் படைக்கிறான், நமக்கு எல்லாம் கொடுக்குறான், நம்மளை வந்து இப்படி பரிபாலிக்கிறான், நம்மளை வந்து பராமரிக்கிறான் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் பேசும்போது அவனுடைய எண்ண ஓட்டம், அதாவது அவன் என்னெல்லாம் நமக்கு கற்றுத்தரான், நமக்கு எப்படிலாம் அல்லாஹ்வை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறாங்கிற விஷயங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளாக எப்படிப்பட்டதுன்னா, அஸ்மா உல் ஹுஸ்னா, ரொம்ப அழகிய சிஃபத்துகளாக இருக்குது. அவனுடைய ரொம்ப உயர்ந்த சிஃபத்துகளாக இருக்குது. இப்போது இங்கேருந்து தான் அல்லாஹ் வந்து இவ்வளோ தூரம் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு மறு நினைவூட்டல் அல்லாஹ் கொடுத்துட்டு, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வ அல் ஹதாக்க ஹதீஸு மூசா. இவ்வளோ தூரம் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாதே, நீ வந்து ஆறுதலாக இருக்கிறதுக்காக தான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கேன், அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட அல்லாஹ் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கவலைப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லிவிட்டு, இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வ ஹல் அத்தாக்க ஹதீஸு மூசா.
பொதுவாக வந்து இது எப்படி மொழிபெயர்த்துட்டு போனால், மூசாவை பற்றிய செய்தி உனக்கு வந்துதா நபியே அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹதீஸுங்கிற வார்த்தை, ஹபருங்கிற வார்த்தை இதெல்லாம் குரானில் இருக்குது. அதாவது நபங்கிற வார்த்தை வெவ்வேறு வார்த்தைகள் அரபியில் இருக்குது, குரான்லேயே இருக்குது. அப்போது ஹதீத் அப்படிங்கிறதுக்கு சில குறிப்பிட்ட பயன்பாடுகள் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன்னா அதுக்கும் ஹதீத் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை பற்றின ஒரு புதிய கூடுதலான விஷயம் அப்படிங்கிறத வந்து ஹதீதுன்னு சொல்லலாம். அப்போது அல்லாஹ் என்ன கேட்குறான், ஹல் அதாக்க ஹதீஸு மூசா, மூசாவை பற்றிய ஒரு ஹதீது உனக்கு வந்துதா அப்படின்ற அப்படி தான் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும். அது இன்னொரு அர்த்தம் என்னென்னா, மூசாவை பற்றி ஒரு புதுமையான ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அந்த ஹதீதுங்கிற வார்த்தை அந்த ஒரு கோணத்தை நம்ம கொடுக்குது. அப்போ மூசா நபி பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு ஏற்கனவே வந்திருக்கு. ஆனாலும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மூசாவை பற்றி புதுமையாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மூசா நபியோட கதைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு போகிறான். அப்போ எங்கேருந்து இது ஆரம்பிக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை போக்குற மாதிரி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அதுக்கான வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த கருணையும் மேற்கோள் காட்டுற மாதிரியான பல நினைவூட்டல்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, இப்போ அதற்கு என்ன சொல்கிறது, அது புரிஞ்சுக்கிற மாதிரி, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணுன்னா இதில் உனக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம ஏற்கனவே கசஸோட ஆரம்பத்திலே சொன்னோம், கதைகள் வந்து குரானில் எதுக்காக வருதுன்னா, அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு விஷயங்களை கற்றுத்தர நினைக்கிறான். அதிலிருந்து நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதைகள் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் இந்த விஷயங்களே நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, இல்லை மனிதர்களுக்கு இது பத்தாது. வெறும் ஒரு விஷயத்தை வந்து இதாக சொன்னால், அதாவது ஒரு தியரி மாதிரின்னு சொல்லலாம். வெறும் ஒரு ஒரு அதாவது தாங்கள் ஒப்பிட்டு கொண்டு பார்க்குற மாதிரியான சில உதாரணங்கள் இல்லைன்னா, மனிதர்கள் வந்து அந்த கருத்தை வந்து நல்ல முறையில் விளங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, இதை வேறு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் என்னென்னா, நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறது அல்லாஹ்க்கு உதாரணம் தேவையில்லை, உங்களுக்கு தான் உதாரணம் வேணும்னு சொல்கிறான். அப்போது நமக்கு இப்போ அல்லாஹ் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அந்த குரானை கொடுத்துருக்கேன்னு. அல்லாஹ் வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயத்த, இன்னொரு நபிக்கு நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த, ஒரு அற்புதமான விஷயத்த, ஒரு மகிழ்ச்சியூட்டும் ஒரு விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறான். இப்போ கவலைப்படாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்லி ஆறுதல் ஊட்டும்ல, அது மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, உனக்கு மூசாவை பற்றிய ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேளு, நீ வந்து மகிழ்ச்சி ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் இதை ஆரம்பிக்கிறான். இது ரொம்ப அழகான ஒரு சூறாக்களில் இதுவும் ஒன்று. அப்போது மூசா நபியோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது? இப்போ மூசா நபி பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கலாம்ல? இல்லை. அல்லாஹ் வந்து இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் தேர்ந்தெடுக்கிறான். மூசா நபியோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பாதி கடந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது இந்த சூறாக்கு வர்றதுக்கான சில முன்னோட்டம் தான். அதனால தான் நம்ம ரொம்ப டீப்பாக அதில் நம்ம போய் நிறைய விஷயங்களை பார்க்கல, சும்மா மேலோட்டமாக தான் சொன்னோம். அதாவது மூசா நபி பிறந்தது, அதுக்கப்புறம் அங்கே வளர்ந்தது, அதுக்கப்புறம் வேறு ஒரு ஊருக்கு போனது, அங்கே திருமணம் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் அந்த சொன்ன வாக்குறுதி மகர் மாதிரி அவங்க கேட்டதை நிறைவேற்றினது. அதற்கப்புறம் மூசா நபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பயணம் செய்கிறாங்க அவங்க குடும்பத்தோட. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். குடும்பத்தோட பயணம் செய்கிறாங்க. இப்படி பயணம் செய்யும்போது என்ன ஆயிடுதுன்னா, மூசா நபி வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு இரவில் தொலைஞ்சு போகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நட்சத்திரங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து தான் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயணத்தில் வழி தேடி போவாங்க. அப்போ அன்னைக்கு என்ன ஆயிருதுன்னா, மூசா நபிக்கு வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. ஏதோ ஒரு அவங்களுடைய கணக்கீடுகளில் வந்து அவங்களுக்கு ஏதாவது தவறு, அதாவது குழப்பம் இருக்கலாம், இல்லை அது நட்சத்திரங்களை அதை பார்க்க முடியாதல்ல அந்த நாளாக்கி இருக்கலாம். ஆனால் என்ன ஆயிருதுன்னா, அது வந்து ஒரு பெரிய இருளான ஒரு நாளாயிருது. அவங்களுக்கு வழி தவறி அவங்க வந்து பாலைவனத்தில் மாட்டிக்கிறாங்க. மதியனுங்கிறது ஒரு பாலைவன பகுதி. அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்கங்கிற செய்திகள் இல்லை. சில பேர் வந்து ஈஜிப்ட்டுக்கே திரும்பி வர பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க செஞ்ச அந்த பயணத்தில் அவங்க வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ தொலைஞ்சு போயிட்டா பாலைவனத்தில் என்ன பிரச்சனைன்னா, தொலைஞ்சு போயிட்டா விடிகிற வரைக்கும் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வந்து மணலுக்கான தகுதி தன்மை என்னென்னா, எந்த அளவுக்கு வந்து வெயில் காட்டுதோ அதே அளவுக்கு குளிரையும் காட்டும். ஏன்னா வெயிலை ஃபுல்லாக வெளியேற்றிடும். அப்போ குளிர் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அப்போ மூசா நபி வந்து குடும்பத்தோடு வேற இருக்காங்க. மனைவி, மக்கள், அவங்களுடைய அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நெருப்பை மூட்ட முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா நெருப்பு இல்லாமல் அவங்களால வந்து அந்த இரவை வந்து உயிரோடு தப்பிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு பாலைவனங்கள் வந்து ரொம்ப கொடுமையானது. இரவில் வந்து குளிர் சார்ந்த விஷயம். பகல் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இரவில் வந்து அப்படி ஒரு குளிரை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கொடூரமான தன்மை அதுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தொலைஞ்சிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு வழியும் தெரியல. ஏன்னா அதே சமயத்தில் வந்து குளிர் காயலான்னு சொல்லி நெருப்பை மூட்ட முயற்சி செய்கிறாங்க. நெருப்பும் வரமாட்டேங்குது. இது ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும்ல. குடும்பத்தோடு இருக்காங்க. இப்போ இந்த நாளை எப்படி கழிக்கிறது, எப்படி கடப்போம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அவ்வளோ ஒரு கவலையில் இருக்காங்க.
இப்போ வந்து மூசா நபி இப்படி இருக்கும்போது, இது நாரன் ஃபகால லி அஹ்லிஹி, அதாவது திடீர்னு ஒரு நெருப்பை அவர் பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு நெருப்பை பார்க்குறாரு, ஒரு வாதியில் ஒரு பார்க்குறாரு. நெருப்பு ஒன்று எரியிற மாதிரி தெரியுது. ஆனால் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, போய் இப்போ அதை பார்க்கணுன்னா குடும்பத்தை தனியாக விட்டுட்டு போகணுமே. அப்போ அவருக்கு அந்த கவலையும் இருக்குது. அதே அந்த அல்லாஹ் அந்த வார்த்தையில் அழகாக பிடிக்கிறான். இப்போ அவர் போகணும்னு நினைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க. காலலி அஹ்லிஹி குசு, அதாவது இங்கேயே இருங்க அப்படி அந்த முக்ஸ் அதுலேருந்து தான் அந்த குசு அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. இந்த மாக்கி சீனை அப்படின்னு குரானில் வேறு இடங்கள் வரும். இது என்னென்னா, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது இங்கே குறிக்குது. அதாவது நான் வந்துடுவேன்னு என்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாரு. அது ஒரு பதட்ட நிலையை குறிக்கலாம். இப்படி பல அர்த்தங்கள் அது உள்ளடக்கி வச்சிருக்கு. அப்புறம் என்னென்னா, இன்னி நிச்சயமாக நான் ஆனஸ்து நாரன், ஒரு நெருப்பை நான் பார்க்குறேன் அப்படின்றார். இந்த இன்னிங்கிற வார்த்தை என்ன குறிக்குதுன்னா, அவருக்கு மட்டும்தான் அது தெரியுது. அதனால் தன் குடும்பத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நெருப்பை நிஜமாக பார்க்குறேன், அதனால் அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றத வந்து அவர் திரும்ப சொல்லி அதை என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து அதை அவங்க குடும்பத்துக்கு வந்து அவர் சொல்கிறார். அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்துக்கு என்ன சொல்கிறார், குசு நீங்கள் அப்படின்னு பன்மையாக தான் சொல்கிறார். அப்போ அவருடைய மனைவியோட அவருடைய பிள்ளைங்களும் இருக்காங்க, நம்ம விளங்கிக்கலாம். இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை பார்க்குறேன், நிச்சயமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆனஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது என்னென்னா உன்ஸுங்கிற வார்த்தை. உன்ஸுங்கிறது என்னென்னா ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஒரு அது மாதிரி. அப்போ இது எப்படி இருக்குன்னா, அந்த நெருப்பு வந்து அவர் பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த நெருப்பு வந்து அவரை வந்து ஈர்க்குது. ஒரு மாதிரி அவரை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த நெருப்பை அழைக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. ஆனஸ்துங்கிற அந்த வார்த்தையில் வந்து அது ஒரு அழகாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்தேங்கிறது மட்டும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, அங்கேயே சொல்லிட்டான். அவர் நெருப்பை பார்த்தார், கண்ணில் நிஜமாக பார்த்துட்டார், நல்லா சொல்லிட்டான். ஆனால் அந்த நெருப்பு அவர் எப்படி விவரிக்கிறாருன்னா, அந்த நெருப்பு வந்து நான் அது என்னை அழைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவர் சொல்கிறார். இன்னி ஆனஸ்து நாரன் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன்னா போனால் அப்போ குடும்பம் என்ன சொல்லுவாங்க, இல்லை வேணாம் வாங்க நம்ம இங்கே ஏதாவது பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்கல்ல. அவர் என்ன திருப்பி அதுக்கு பதில் எப்படி சொல்கிறான்னா, இல்லை அல்லி, ஒருவேளை நாங்கள் போனால் உங்களுக்கு வந்து ஆத்திக்கும் மின்ஹா பி கபஸ், உங்களுக்கு குளிர்காயறதுக்காக அங்கேருந்து நான் நெருப்பு எடுத்துகிட்டு வரலாம்ல, அங்கே யாராவது இருந்தால் அங்கே மூலமாக அந்த நெருப்பை நான் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து அது குளிர்காயறதுக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறார், அஜித் அலன் நாரி ஹுதா, இல்லை அந்த இடத்துல மக்கள் இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு கூட்டம் இருக்காங்கன்னா, அவங்க மூலமாக வந்து நம்ம எப்படி போகலான்னு வழிகாட்டுதலே நான் பெற்று வருவேன்ல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவர் என்ன சொல்கிறது, ஒத்துக்க வைக்கிறாரு. நான் போயிட்டு வரேன்றது அதான் அந்த இன்னிங்கிற வார்த்தை. அதை அப்படியே நம்ம கற்றுக் கொடுத்துருது. அப்போ என்னாச்சு, குடும்பத்தை விட்டுட்டு போகிறாரு. ஒரு பதட்டமான சூழ்நிலை. என்ன பாலைவனத்தில் இருக்கார், என்ன சுற்றி என்ன தீங்கு வருமோ எல்லா கவலையும் அவருக்கு இருக்குது. அதனால தான் குடும்பத்துட்டு வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது போகிறத தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நெருப்பு தெரியல, அவர் மட்டும்தான் பார்க்குறாரு. அவங்க குடும்பமாக பார்த்ததை அல்லாஹ் சொல்கிறார், அவர் மட்டும்தான் பார்க்குறாங்க. அவர் அதனால் வந்து இல்லை எனக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு நெருப்பு தெரியுது, அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை ஆனஸ்ட் என்ன அது ஏதோ அழைக்கிற மாதிரி இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு. இப்படி வந்து போகிறார். இப்போது ஃபலம்மா அதாவது இப்போ அந்த இடத்துக்கு போகிறாரு. இது எங்கே போகிறாருன்னா, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அங்கேருந்து அந்த நெருப்பு ஒளி தெரியுது அவருக்கு. அப்போ அவர் அதை நோக்கி போகும்போது பாலைவனம். இப்போ அங்கே போகிறாரு. போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, அங்கே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கலாம், அது மூலமாக நம்ம வழிகாட்டுதல் நான் பெற்று வரலாம், இல்லை நெருப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. நல்லா கவனமாக நம்ம பார்க்கணும். அப்போது என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கும், இப்போ பாலைவனங்களை வந்து கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு பக்கம் என்னென்னா, குடும்பத்தை தனியாக விட்டுட்டு போகிறார். அவங்களுக்கான பாதுகாப்பு சூழல் அவருக்கு ஒரு பதட்ட நிலையை கொடுக்குது. அதே அல்லாஹ் நமக்கு அந்த வார்த்தையில் சொல்லிடுறேன், நீங்கள் நான் வந்துடுறேன், எனக்கு காத்துக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார். இன்னொரு இடத்துல போனால் அங்கே போய் பார்க்க போகிறதுல ஒரு கூட்டம் இருக்குது. நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாம் இருக்கலாம்ல, கொள்ளையடிக்கிறவங்களாம் இருக்கலாம், மனிதர்களை கொலை செய்கிறவங்களாம் இருக்கலாம். அப்போ இப்படி ஒரு பதட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அந்த இடத்துக்கு போய் அடைகிறாரு. இருட்டாக தானே இருக்குது. அப்போ அதை என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. சும்மா அப்படியே போனோன்னே லிஃப்ட்டில் ஏறி போய் அந்த இடத்துல நிற்கலையோ, இல்லை எதுவாக இருந்தாலும் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருட்டில் வந்து பார்த்து அல்லாஹ் அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து அங்கே வைக்கிறான். ஃபலம்மா அதாக நூதிய, அங்கே வந்த உடனே அவர் வந்து அழைக்கப்படுறார். நூதிய யா மூசா அப்படின்னு. இதுதான் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. யோசிச்சு பாருங்கள், யாராவது நம்மளை வந்து பயந்துருவாங்க, யாராவது கெட்ட கூட்டமாக இருக்குமா அப்படின்னு இவர் என்ன நினைப்பார், ஒரு சாதாரண ஃபஸ்ட்டு அந்த கூட்டம் இருக்கான்னு பார்ப்போம், அவங்கள பார்த்துட்டு அவங்கள வந்து
எப்படிப்பட்ட மனிதர்கள்னு நம்ம அவங்க பேசுகிறது வந்து முடிஞ்சால் நம்ம புரிஞ்சுக்க நினைப்போம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நம்ம பேச்சு கொடுத்து நமக்கு தேவையான விஷயங்களை பெற்று வரலாம். இப்படி தானே யாராக இருந்தாலும் அப்படி தானே யோசிப்போம். ஏன்னா அந்த மாதிரியான சூழல் தான் பாலைவனங்களில் வந்து கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி கூட்டங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்காக எல்லோரும் கெட்டவங்க அப்படி சொல்லலை. அந்த மாதிரி கூட்டங்கள் சந்திக்கலாம் பயணத்தில் இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த போய் அடையும் போது, அவர் யாருன்னு அவங்கள பார்க்கலாம்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து அவருடைய பேரை அழைக்கப்படுது. ஃபலம்மானு அத்தாஹா, அவர் அந்த இடத்துக்கு வந்தபோது நூதிய யா மூசா அப்படின்னு. எப்படி இருக்கும் ஒரு மனிதருக்கு வந்து நிற்கணும். அவங்கள பற்றி யார் என்னன்னு யோசிக்கலான்னு பார்க்கும்போது அவரோட பேரே அழைக்கப்படுது. எப்படி அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. என்ன மாதிரியான மனநிலை இருக்கும். அப்புறமேட்டு அல்லாஹ் வந்து அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அன ரப்புக்க, உன்னுடைய ரப்பு நான் தான், உன்னுடைய ரப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆல்ரெடி நம்ம போன வாட்டி கசஸ் சூறாலே சொன்னோம், மூசா நபிக்கு வந்து தன்னுடைய ரப்புடைய அதிகமாக உரையாடக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இப்போ நம்மக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. அப்படி நமக்கு ஒரு சிந்தனை ஓட்டத்தையும் நம்ம பெரும்பாலும் நம்ம கற்றுக்கிறது கிடையாது. கற்றுத்தரணும்னு சொல்லலை, கற்றுக்கிறதே கிடையாது. ஒரு விஷயம் இருக்குது, அல்லாட்ட அதிகமாக பேசுவோமா? சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம அல்லாட்ட பேசலாம். ஆனால் அப்படி நம்ம பேசுகிறோமான்னு கேட்டால் அது வந்து நம்ம நடைமுறையிலே இல்லை. அதிகமாக துவா கேட்போம், அல்லா எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு இதை செய், இந்த நோயை குணப்படுத்துன்னு. ஆனால் அல்லாட்ட வந்து உரையாடுவோமா அப்படின்னா கிடையாது. ஆனால் மூசா நபி சம்பவத்தில் என்னென்னா, அவர் வந்து துவா கேட்குறது என்னென்னா அல்லாவோட வந்து உரையாடல் மாதிரி கேட்குறாரு. அதுதான் துவாக்களை நம்ம குரானில் நபிமார்கள் கேட்குற துவாக்களை நம்ம பார்த்தோம்னா, அவங்க அல்லாட்ட கேட்கும்போது உரையாடல் அந்த விஷயம் நல்லா தெரியும். அப்போ நம்ம எப்படி அல்லாட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிறது நமக்கு அதில் நிறைய பாடம் இருக்குது. அப்போ அதில் எப்படிலாம் வார்த்தை பயன்படுத்துறது, என்னோட ரப்புன்னு தானே சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அல்லா என்ன சொல்கிறேன்னா, இன்னி அன ரப்புக்க, உன்னுடைய ரப்பு நான் தான் அப்படின்னு அல்லா சொல்கிறான். ஃபஹ்லா லைக்க, உன்னுடைய காலணிகளை நீ கலட்டு. இன்னக பில் வாதில் முகத்தசி துவா, அதாவது நீ ஒரு புனிதமான முகத்தஸ் குதுஸ், அதாவது அதுக்கான வார்த்தை தூய்மையான ஒரு புனிதமான ஒரு துவா, ஒரு பள்ளத்தாக்கில் இருக்க துவா, அந்த துவாங்கிற அந்த பள்ளத்தாக்கில் இருக்க. இன்னக்க பில் வாதி, இது ஒரு பள்ளத்தாக்கு, தூய்மையான பள்ளத்தாக்கு. எனக்கே உனக்கு காலணிகளை கலட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஹ்லக் லைக்க அப்படின்னு. இப்போது நீங்கள் இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ மூசா நபி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு அவங்க எங்கே போகிறாங்க? ஒரு மலைக்கு போகிறாங்க. ஒரு மலையில், அந்த வாதுங்கிறது வந்து ஒரு மலையில் வந்து ஒரு இதாக இருக்கலாம். அதுக்கு இது இருக்குது, அதாவது இதை ஏறி தான் போகிறாங்க. ஒரு மலையிலேருந்து பேசுனதா சொல்லுவோம். அதாவது பள்ளத்தாக்குனா எப்படி இருக்கும்? ஒரு மலையில் அதை நடுவில் ஒரு இது மாதிரி இருக்கும். அப்போது அங்கே அழைச்சி அல்லாஹ் வந்து மூசா நபிகிட்ட பேசுகிறான். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கதை யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் முதல்ல சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அல்லாஹ் முதல்ல எங்கே பேசுகிறான்? அப்போ இது ரெண்டுக்கும் நிறையா இது இருக்குது, தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். அப்போ உதாரணங்கள் சொல்லும்போது அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்துகிற மாதிரியான கண்ணோட்டத்தில் சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை விட்டு தனியாக வந்து ஒரு குகையில் தங்கியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கும்போது அங்கே தான் ஜிப்ரீலோடைய அதாவது அல்லாஹ்வோட வார்த்தையை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் அவருக்கு மலையில் தான் நடக்குது. இப்போ மூசாவுடைய சம்பவமும் என்ன நடக்குதுன்னா, அவங்களும் அது மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஒரு மலை மாதிரி ஒரு இதில் வாதியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அழைச்சி தான் மூசா நபி வந்து பேசுகிறாங்க. அவங்களையும் குடும்பத்தை விட்டு தனியாக கூப்பிட்டு வந்து, அதாவது ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். இப்போ நானும் ஒருத்தரும் தனியாக பேசணும்னா, நீங்கள் வாங்க நம்ம மட்டும் பேசலான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த நபியை வந்து அல்லாஹ் எப்படி அவரை ஈர்த்து தனியாக கொண்டு போனான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்குல்ல. இதில் வெறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இல்லை. அவங்களும் நினைக்கலாம் அல்லாஹ் வந்து அவங்க மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அங்கே இருக்க கஷ்டங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது வழிகாட்டுதல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அல்லாஹ் என்ன சொல்கிறது, வழிகாட்டுதல் தேவைப்படுது. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கனவுகளுமாக வழிகாட்டுதல் காட்டி அவரை வந்து ஒரு தனிமைப்படுத்துகிற மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வந்து அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அவங்க வந்து தனிமையை விரும்புகிறாங்க. அங்கே போய் ஹிரா குகையில் போய் அவங்க இருக்காங்க. ஜபலுல் நூர்னு சொல்லுவாங்க, அந்த குகையில் போய் இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கும்போது அல்லாஹ் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறான். அது மாதிரியான ஒரு சம்பவத்தை மூசா நபி வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்து எடுத்து காட்டுறான். இந்த மூசா நபியை பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம் இருக்குது. அவங்க எங்கேயோ இருக்காங்க, ஈஜிப்டில் இருக்காங்க. ஈஜிப்டில் இருக்கவங்கள, அதாவது அடிமை இதில் இருக்காங்க, அவங்கள தூக்கி ஒரு இதில் போடுறாங்க. அங்கேருந்து அவங்க கடந்து இவ்வளோ தூரம் பின்னாடி வளர்கிறாங்க. அப்புறம் அதிகாரம் கிடைக்குது, அங்கே ஒரு சின்ன ஒரு தவறு நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து கிளம்பி பல கிலோமீட்டர்கள் கடந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே சொல்லலாம். ஈஸியாக வந்து ஒரு 3000-4000 கிலோமீட்டர் சொல்லலாம். மத்தியனுங்கிறது அவ்வளோ தூரம் இருக்கும் ஈஜிப்ட்லேருந்து. அப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்து
அங்கே 10 வருஷம் இருந்து எப்படிலாம் அல்லாஹ் வந்து அந்த அநியாயக்கார கூட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூசா நபியை தனியாக கூப்பிட்டு வரான் பாருங்க. அது ரொம்ப ஒரு அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் அது தெரியுது. அப்போ தனியாக கூப்பிட்டு வந்து இப்போ அல்லாஹ் பேசுகிற நேரம் வந்துருச்சு. எல்லாம் என்ன சொல்கிறேன்னா லைக் நீ வந்து உனக்கு காலணிகளை கலட்டு இன்னி ஆனால் ரப்புக்க ஃபகலான லைக்க இன்னக்க பில்வாதில் முக்கத்தசி துவா அப்படின்னு. இந்த ஆயத்து வரைக்கும் நம்ம இப்போதைக்கு நிறுத்துவோம். ஏன்னா நேரம் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைன்னு ஒரு இது பண்ணி வச்சுருக்கு, நியத்து வச்சுருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப நேரங்கிறது பொதுவாக யாரும் விரும்புறதில்ல. அதனால் இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம நிறுத்திப்போம். இந்த ஆயத்தை இது வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க. படிக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள், அல்லாஹ்வோட அந்த உரையாடுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் எப்படி மனிதர்கள்ட்ட பேசுகிறான், இந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்னென்னலாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கவலைப்படாதேன்னு சொல்லும்போது அது நமக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கனா, மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சொல்கிறது தான். இந்த குர்ஆனை உனக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத, நீ குர்ஆன் உனக்கு கிடச்சிருக்குங்கும்போது நீ கவலைப்படலாமாங்கிற மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்குது. கவலைப்படலாமாங்கிறதுனா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, "நீ ஏன்பா இவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு கிடச்சிருக்கு, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ கவலைப்படலாமான்னு." அது மாரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம அல்லாஹ்வோட இந்த வார்த்தை நமக்கு வந்திருக்குங்கிறது வந்து அவ்வளோ பெரிய அருட்கொடை. அதை நம்ம சரியாக விளங்கிக்கிட்டோம்னா, நமக்கு கவலைங்கிற விஷயம் நம்மளை விட்டு போகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பகுதியில் வந்து நம்ம இந்த இதில் இன்னும் நிறையா பார்ப்போம். இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்புன்னு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையோட ஒப்பிட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு இதில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. துவா செய்யுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நான் சொல்கிறதுல தவறுகள் இருந்தாவோ, நான் சொல்கிற விதத்தில் ஏதாவது திருத்திக்க வேண்டியது இருந்தாவோ எனக்கு எடுத்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.